தனுஷ் அவரோட காதல் விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச மிருனால் தகூர் அவங்க இப்ப திடீர்னு மறுபடியும் காதல் விஷயங்களை பத்தி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. காதல் உங்களை சிறந்த மனிதனாக்குகிறது அப்படின்னு நடிகை மிருனால் தாக்கூர் சொல்லியிருக்காங்க. மிருனால் தாக்கூர் அவங்க காதலை பத்தி ரொம்ப உயர்வா பேசி இருக்காங்க. இத பத்தி அவங்க பேட்டியில என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த பூமியில இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அது கண்டிப்பா நிகழணும்னு நான் நினைக்கிறேன். காதல் தான் உங்களை ஒரு சிறந்த மனிதரா மாத்துது. இது உண்மையில் உங்களோட உள் பிரச்சனைகளை மறுபரிசீலனை செய்வது மற்றும் சரி செய்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுது. காதல் உலகத்தோட மிக அழகான விஷயம். ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில காதலை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக நான் பிரார்த்தனை கூட பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் அதிகமா அன்பை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டப்ப, யாராச்சும் ஒருத்தர் காதலிக்கும் போது காதல்ல இருக்கிறவங்க அதிகமான அன்பை கொடுப்பாங்க. ஆனா காதல்ல முக்கியமானது அதையும் ஏற்றுக்கிறது தான். சில சமயங்கள்ல அன்பை பெறுவதும் அன்பை அங்கீகரிப்பதும் ரொம்ப கடினம். அது மட்டும் இல்லாம அன்பின் வரையறை மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா காதல் மட்டும் நிலையா இருக்குங்க. நீங்க அதை எப்படி பெறுகிறீர்கள் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். ஒரு காதலன் மற்றும் காதலி இருக்கும் போது அவங்களோட அன்பை கொடுப்பவங்களா இருக்கணும். ஆனா அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது பொருட்டல்ல. காதல் இருக்கும் போது நீங்க காதலிக்கும் நபருக்காக நிறைய விஷயங்களை செய்யுங்க. நீங்க அவங்க கிட்ட சரணடைகிறது கூட தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா மிருனால் தாக்கூர் அவங்க கொடுத்த பேட்டியில தான் தனுஷ் அவருடைய இந்த காதல் வதந்திக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. இது முற்றிலும் வதந்தி. தனுஷ் அவரு என்னோட சகோதரர் மாதிரிதான். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வரக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே நான் கடந்து வந்திருக்கேன். இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கும் போது என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக, அதாவது நான் இவ்வளவு நாள் இவ்வளவு உழைப்பு போட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்னா அதை காப்பாத்திக்க தான் நான் நினைப்பேன். அதை வச்சு தேவையில்லாம நிறைய பேர் இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறது, இவ்வளவு நாள் நான் பண்ண உழைப்புக்கே ரொம்பவே பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. மிருனால் அவங்க சொன்ன இந்த விஷயத்தை பார்த்து ரசிகர்களும், நீங்க தனுஷ் அவருடைய பாடலை கேட்டதும், தனுஷ் அவர் மீட் பண்ணி பேசினதும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்ததுனாலதான் இப்படி வதந்திகளை பரப்பிட்டாங்க. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க. இதனால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய மீம்ஸ், நிறைய வதந்திகள் இவங்களை பத்தி ரொம்ப அதிகமா பரவுனதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அதை நினைச்சு ரொம்ப உடஞ்சும் போயிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.